அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டே 17 கிளாஸில் இருக்கோம். ஸோ எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் எப்படி நடக்குதுன்றதை பற்றி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ டே 17 கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் ஃப்ரேமிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் ஃப்ரேமிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டிட் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் சப்ஜெக்ட் V1 வெர்ப். ஸோ இங்கே வந்து V1 வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து V2 வெர்ப் தான் பார்த்துருந்தோங்க. சரிங்களா? பேசும்போது வந்து V2 வெர்ப், பட் கொஸ்டின் ஃப்ரேமிங் பண்ணும்போது V1 வெர்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துலாம். பாசிட்டிவாக எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, டிட் யூ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே? டிட் யூ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே. ஸோ டிட் வந்துச்சு, சப்ஜெக்ட் பிளே வந்துச்சு. ஸோ ஃபுட்பால் எஸ்டர்டே V1 வெர்ப். ஸோ ஃபுட்பால் நேற்று விளையாடினியா அப்படி கேட்கலாம். சரிங்களா? கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணலாம். எஸ் ஐ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு ஆன்சரும் சொல்லலாம். செகண்ட் ஒன்று, டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே? நீ நேற்று மார்க்கெட்டுக்கு போனியா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே. ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன். டிட் யூ ஹேவ் யுவர் டின்னர்? நீ டின்னர் முடிச்சிட்டியா? நீ டின்னர் முடிச்சிட்டியா கேட்கறதுக்கு டிட் யூ ஹேவ் டின்னர் கேட்கலாம். டிட் யூ ஸ்லீப் வெல்? அவர் நல்லா தூங்குனாரா? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா நம்ம கேட்போம்ல, நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படி கேட்குறது டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டிட் ஷி வாட்ச் மூவி எஸ்டர்டே? அவள் வந்து மூவி வந்து பார்த்தாளா, நேற்று வந்து மூவி பார்த்தாளா அப்படி கேட்குறது டிட் ஷி வாட்ச் மூவி எஸ்டர்டே அப்படின்னு நம்ம கேட்கலாம். டிட் தே லாக் த டோர்? இப்போ ஈஸிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர், அவள், அவர்கள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது தே தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டிட் தே லாக் த டோர்? நீங்கள் அவர் வந்து டோரை லாக் பண்ணிட்டாரா, லாக் பண்ணாரா அப்படி கேட்குது டிட் தே லாக் த டோர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவாக கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நெகட்டிவாக எப்படி கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ சப்ஜெக்ட்டு ப்ளஸ் நம்ம V1 வெர்ப் வந்து யூஸ் பண்ணோம் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேயும் நம்ம V1 வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெகட்டிவ் சென்டென்ஸில் கொஸ்டின் ஃப்ரேமிங் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேமிங் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்ட் எப்படி போட்டு நம்மளே வந்து டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் நம்ம பேசுவோம், எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோன்றதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம் கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேமிங் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னா டிட் நாட் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வெர்ப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம 50 வெர்ப்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 50 வெர்ப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இதில் கனெக்ட் ஆகும். சரிங்களா? V1, V2, V3 வெர்ப்ஸ்ன்றதை வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வேர்ப்ஸை வந்து தரவு பண்ணிக்கிங்கன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? V1, V2, V3 வெர்ப்ஸ், சிம்பிள், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ட்டு. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து V1 வெர்ப் தான். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வேர்ப்ஸ் வந்து V2 வெர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கொஸ்டின் ஃப்ரேமிங்க்கு மட்டும் V1 வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டிட் நாட்டுக்கு வந்து நம்ம டிடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிட் யூ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே? நீ நேற்று ஃபுட்பால் விளையாடினியா அப்படி கேட்குறது டிட் யூ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம கேட்கலாம். விளையாடினாரா? டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே? நீ நேற்று மார்க்கெட்டுக்கு போனீங்களா, நீங்கள் போகலையா அப்படி கேட்கறதுக்கு வந்து டிட் யூ கோ டு மார்க்கெட் எஸ்டர்டே? போகலையா அப்படி கேட்குறது டிட் அப்படின்னு சொல்லலாம். டிட் யூ ஹேவ் டின்னர் லாஸ்ட் நைட்? ஸோ லாஸ்ட் நைட் நீ உன்னோட டின்னர் முடிச்சியா அதுக்கு நம்ம சொல்கிறது வந்து டிட் யூ ஹேவ் டின்னர் லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிட் தே லாக் த டோர்? நீ டோர் வந்து லாக் பண்ணலையா அப்படி கேட்குறது டிட் தே அவர் வந்து லாக் பண்ணலையா அப்படி கேட்குறது டிட் தே லாக் த டோர் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதை கேரக்டர்ஸாக வச்சு ஸோ டிட் நாட் கோ டு த டெம்பிள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.